கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுவது. எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னது எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பண ஆசை பண ஆசையை நம்ம எப்படி வெறுத்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே என்ன செய்யணுமா, யோசனை உள்ளவர்களாக இருக்கணும். அதையே நினச்சிட்டு இருந்தோம், பணம் மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம என்ன கொண்டு போனோம்னா வேதனைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். அப்போ அந்த வேதனையிலேருந்து நம்ம தப்பித்து வருவதற்கான வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், அஸ்டெக்ஸ் மன்னன், அவர் பேர் என்னன்னு சொன்னால் மோண்டே சுமா. அவர் என்ன சொன்னால், தனக்கு விரோதமாக இன்னொரு மன்னன் வராரு. அவர் பேர் வந்து கோட்ஸ். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கோட்ஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த அஸ்டெக்ஸ் ஓட மன்னனை போரிடுவதற்காக வந்து கொண்டிருக்கார். அந்த மன்னனிடத்துல உடனே இதை கேட்டு அந்த மன்னன் என்ன செஞ்சார், தன் வீட்டில் இருக்கிற, தன்னுடைய நாட்டில் இருக்கிற, தன்னுடைய அரசவையில், தன்னுடைய பொக்கிஷத்தை சாலையில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்னா நிறைய எடுத்து என்ன செய்கிறாரு, இந்த கப்பல் வழியாக வருகிற அந்த கோட்ஸ் அந்த மன்னனுக்கு என்ன செய்கிறாரு, பரிசாக அனுப்புகிறார். தன்னுடைய ஆட்கள் கிட்ட கொடுத்து என்ன செய்கிற, பிரதானிகள்கிட்ட கொடுத்து என்ன செய்கிறாருன்னா அனுப்புகிறாரு. நீங்கள் போய் அந்த மன்னனை கோட்ஸ் பார்த்து இதெல்லாம் பரிசாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள், இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அஸ்டெக்ஸோட மன்னன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அனுப்புகிறாரு. ஆனால் கோட்ஸ் அதை வாங்கி பார்த்த பிறகு அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால், எனக்கே இவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க நாட்டில் எப்படி இருக்கும், எவ்வளோ வச்சுருப்பாங்க, நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவருடைய பயணங்கள் என்ன செஞ்சாங்க, வந்து அந்த நாட்டை என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப எவ்வளோக்குள்ளே சூறையாட முடியுமோ அப்படி ஆடினாங்க. சூறையாடிட்டு அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த மன்னனையும் பிடித்து அவரோடு கூட ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செஞ்சாங்கன்னா வெட்டி என்ன செஞ்சாங்க, இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாங்க. எல்லாரும் கொலை செய்து இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாங்க. இதுக்கு என்ன ஒரே காரணம்னு சொன்னா, அந்த பொருள் மேல இருந்த ஆசை. அந்த பொருள் மேல இருந்த ஆசையினால என்ன செஞ்சாங்க, இப்பேற்பட்ட ஒரு நட்பை கூட என்ன செஞ்சாங்க, அவங்க ரொம்ப அழகா சமாதானத்துக்காக போனதை கூட அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலை. அதனால்தான் அவங்க ஆசை தீர என்ன செஞ்சாங்க, காரியங்களை செஞ்சுக்கிட்டாங்க. இது ஆசைனாலும் பொருளாசைனாலும் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கிற என்னது, கொடுமையானவைகளை என்னது, அப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் இத்தகைய பண ஆசை நமக்கு, ஆண்டவர் சொல்றாருல, உங்களுக்கு பண ஆசை இருக்க வேணாம், அது எல்லா தீமைக்கும் வேற இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாம் வந்து அதுக்குரிய அதுக்கான இடம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாசையால் சிக்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, யார் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 காரியம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று யார் அப்படின்னு சொன்னால், எலிசாவோடு இருந்த கேயாசி. அவருக்கு என்னது, எலிசா என்ன செய்கிறாரு, அவருக்கு வந்த பரிசு வெகுமதிகளெல்லாம் நாகமான்ட்டு வாங்கலை, வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஆனால் யாருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, அவர் சொன்ன காரியங்கள்லாம் கேயாசிக்கு, தீர்க்கதரிசின் கீழே வேலை செஞ்ச அந்த கேயாசிக்கு இருந்ததுனால போய் என்னது, அவருக்கு என்ன கிடைச்சிச்சு, அவருக்கு நாகமானுடைய குஷ்டம் அவருக்கு கிடைச்சிச்சு, பனிஷ்மெண்ட். அப்போது பண ஆசை வந்து எப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய தீமைக்கு நம்மளுக்கு சொன்ன பிறகும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது திரும்பி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சாபமாக முடியும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இந்த இந்த நான் சொன்ன கதை எங்கே இருக்குன்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி அனனியா சப்பீரால் இருக்கிறவங்க அவங்களும் என்ன செய்வாங்க, இப்படி தான்
அவங்களுக்குரிய பணம் தான். ஆனாலும் என்னது பண ஆசை. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்க? மரணம் அடைந்தாங்க. இங்க கேயாசிக்கு குஷ்டம் வந்துச்சு, இங்க மரணம். ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தீமையான காரியங்களுக்கு அது வேறாக இருக்கிறது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பணம் நமக்கு தேவைதான். நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஆனா அத தவறான வழிகளை பெற்றுக்கொள்வதற்கோ, அதற்காக கடவுளையும் பின்வைத்து விட்டு அதற்காக முயற்சி செய்வதும் என்னது தவறான செயல். அது என்னது நம்மை தீமைக்கு வழி நடத்தும். அது நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதோ அது இல்லை, தீமைக்கு நம்மை அது வழிநடத்தும். எப்படி இந்த கோட்ஸ் மன்னன் எப்படி அந்த பரிசு பொருட்களை பார்த்து இன்னும் வேணும், கிடைச்சதை வாங்கி சந்தோஷமா போய் நல்ல உறவுகளை சமாதானமா என்ன செஞ்சிருக்கலாம், 2 நாட்டோட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பண ஆசை, அந்த பொருள் மீதான ஆசை என்ன செஞ்சிச்சு, இன்னும் அதன் விளைவு என்னது, பெரிய தீமையாக ஆபத்தாக முடிந்ததை பார்க்குறோம். அதனால நமக்கு என்ன செய்யறோம், இது மாதிரி நாமளும் இச்சித்து சிலர் இச்சிக்கிற மாதிரி நாம் இச்சிக்காதபடிக்கு தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வாங்க. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டு புஷ்பத்தை பாருங்க, ஆகாயத்து பறவையை பாருங்க, அதுங்கெல்லாம் நான் போஷிக்கிறேன். உங்களை என் சாயலாக படைச்சிருக்கிறேன், எங்களுடைய சாயலாக நம்முடைய சாயலாக படைப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவருடைய சாயலாக படைச்சிருக்கிற நமக்கு அவர் போஷிக்காமலோ இல்லை நம்ம தேவைகளை சந்திக்காமலோ இருப்பாங்களா? கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். அன்னன்னைக்குரிய காரியங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை நேர்த்தியாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த சராசரத்தையும் உண்டாக்கினவர். அவரிடத்திலிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பன்னு சொன்னால் அவரை விசுவாசித்து உலக ஆசைகளையும் பண ஆசைகளையும் நம்ம வெறுத்து வாழும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய காரியங்களை எப்படி செய்வாரா, மேன்மையாக மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, உம்மை எப்பொழுதும் நேசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் எங்களுடைய எண்ணங்கள், பண ஆசை, பொருளாசையிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக திருப்பி எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உண்மையை நோக்கி இருப்பதாகவும் உங்களுடைய பரலோகத்தை நோக்கி இருக்கத்தக்கதாக அதற்கான மனப்பக்குவத்தையும் மனப்பான்மையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆவியான ஒத்தாசை எங்களுக்கு இரட்டிப்பாக கட்டளையிடுங்க சாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே, உண்மை நினைக்கத்தக்கதாக சிருஷ்டிகரே, வாலிப பிள்ளைகள் நினைக்கத்தக்கதாக ஒவ்வொருவரும் கூட நீங்கள் இடைப்படுங்க. தீய பழக்கத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. அவங்க விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க சாமி. இந்த நாளில் கூட ஆண்டவரே தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க எழுதியிருக்கிற தேர்வுகளில் நல்ல ரிசல்ட் வர அவங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே, இங்கே நடக்கிற எல்லா காரியங்களும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்க வேணுமா? உங்களுடைய பரிசுத்த கரத்தில் பாவிகளாக எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.